புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர் சமூக ஆர்வலர் ஜபகர் அலி. திருமயம் தாலுகாவில் கனிம வள கொள்ளை நடப்பதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை மனு கொடுத்து வந்துள்ளார். இதனால் அவர் அச்சுறுத்தலுக்கு ஆளாகி வந்தார் எனவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் கடந்த 17ஆம் தேதி அவர் பைக்கில் செல்லும்போது லாரி மோதி இறந்தார். இறப்பதற்கு முன் அவர் பேசி வெளியிட்ட வீடியோவும் வைரலானது. திருமயம் தாலுகாவில் துளையானூர் ரெவென்யூவில் ஏராளமான இல்லீகல் குவாரி, சட்டவிரோத குவாரிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் ஆர்ஆர் குரூப்புன்னு ஒரு மிகப்பெரிய குரூப் இருக்காங்க. அவங்க சமீபத்தில் 70,000 டாரஸ் லாரிகள் சக்கையை திருடி கொண்டே ஒரு இடத்துல பதுக்கி வச்சுருக்காங்க. அது சட்டப்படி தவறு அப்படிங்கிறத உணர்ந்து நான் கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கேன், மைன்ஸுக்கு மனு கொடுத்துருக்கேன், ஆர்டிஓவை பார்த்துருக்கேன், டிஆர்ஓவை பார்த்துருக்கேன், எல்லாரையும் பார்க்குறேன். நான் 26ஆம் தேதி தாசில்தாருக்கு மனு கொடுத்தேன். நான் மனு கொடுத்த செய்தி தாசில்தார் எப்படியோ கசியை விட்டதுனால கிட்டத்தட்ட 40 லாரிகளை வச்சு இரவும் பகலுமா மறைச்சி வச்சுருக்க சக்கையை, திருடி வச்சுருக்க சக்கையை அள்ளி கொண்டே மீண்டும் குவாரிக்குள்ளேயே கொட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் மீண்டும் தவறு நடக்குது, அந்த தவறை பிடிங்க, திருடப்பட்டிருக்க பொருட்களை அரசுடைமை ஆக்குங்க, திருடுகள் மீது நடவடிக்கைங்கன்னு மீண்டும் கேட்குறேன். அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 1 வாரம் பொறுத்துங்க, 10 நாள் பொறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் 10 நாளைக்குள்ளே பாக்கி இருக்க 30,000 லோடையும் கொண்டு அவங்க மலையடிக்குள்ளே கொட்டிடுவாங்க. இருந்த எந்த தடையும் தெரியாமல் ஆக்கிடுவாங்க. இப்போ நாங்கள் போய் நேரடியாக தடுக்க போனால் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட அடியாட்களை சுற்றி நிற்க வச்சுருக்காங்க. பயங்கர ஆயுதங்களோட சுற்றி நிற்கிறாங்க. எங்களால் எதுவுமே செய்ய முடியலை. அதனால் மீண்டும் அதிகாரிகளை பார்க்குறோம். எங்களுக்கு அதிகபட்சம் எங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு வரம்பு, நாங்கள் மக்களை திரட்டி போராடுறத தவிர வேறு வழி இல்லை. மிக விரைவில் அநேகமாக வெள்ளிக்கிழமை மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். சம்பவம் தொடர்பாக போலீசார் 4 பேரை கைது செய்துள்ளனர். இதில் மர்மம் இருப்பதாக கூறி பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். ஜபகர் அலி இறப்புக்கு நீதி வேண்டும், வழக்கை மடைமாற்றலாம் என்ற எண்ணம் இருந்தால் மிக மோசமான விளைவை திமுக அரசு எதிர்கொள்ள நேரிடும் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை எச்சரிக்கை விடுத்தார். வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கோரிக்கை விடுத்துள்ளார். திருமயம் தெற்கு ஒன்றிய சிறுபான்மை பிரிவு செயலாளரும் முன்னாள் அதிமுக ஒன்றிய குழு உறுப்பினருமான ஜபகர் அலி சமூக விரோதிகளால் லாரி ஏற்றி கொல்லப்பட்ட செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. கனிம வள கொள்ளை தொடர்பாக திருமயம் தாசில்தாரை சந்தித்து புகார் செய்து 15 நாட்களுக்கு மேலாகியும் மாவட்ட கனிம வளத்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் பலமுறை புகார் செய்தும் கலெக்டரிடமே புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்துள்ளனர். இதன் பின்னணியில் உள்ள உண்மையான குற்றவாளிகளை விட்டுவிட்டு லாரி டிரைவர் உள்ளிட்டவர்களை மட்டும் கைது செய்து வழக்கை திசை திருப்பி வருகிறது இந்த விடியா அரசு. புகார் அளித்தவரை காட்டிக் கொடுத்து மிக மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியுள்ளனர். ஜபகர் அலி இறப்புக்கு நீதி வேண்டும், கனிம வள கொள்ளையர்கள் மட்டுமின்றி அவர் கொடுத்த புகார்களின் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்த அனைத்து அதிகாரிகளும் அவரது மரணத்துக்கு பொறுப்பு. உரிய விசாரணை நடத்தி அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார்.